அம்மிங் சவுண்டு வர ஆரம்பிக்கும். புதுசாக ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பழைய ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு மட்டும் அசெம்பிள் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அம்மிங் சவுண்ட் வரும். ட்ரான்ஸ்ஃபார்மர் பழசாக அம்மிங் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பழுது ஏற்பட்டால் தோன்றும் அறிகுறிகளை பற்றி பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பழுது ஏற்பட்டால், அதாவது நான் மேலே சொன்ன மாதிரி, ஒன்றாவது பிரைமரி இல்லைனா செகண்டரி, பிரைமரி காயில் இல்லைனா செகண்டரி காயில் ஓப்பன் ஆகிருக்கணும். ஓப்பன் ஆகிருச்சுன்னா அது நமக்கு பவர் சப்ளை வராது. ஓப்பன் ஆகிருக்கணும். இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம், பிரைமரி செகண்டரி ஷார்ட் ஆகிருக்கணும். அதாவது பிரைமரி கையில் இல்லை செகண்டரி கையில் ஷார்ட் ஆகிடுச்சுனாலும் ஷார்ட் ஆகிறது ஒரு ப்ராப்ளம். அடுத்து மூணாவது,